சென்னையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக கடந்த 26ஆம் தேதி வடமாநில நபர் ஒருவர் சாக்கு மூட்டையில் கொலை செய்யப்பட்டு போடப்பட்டிருந்தார். இது தொடர்பாக அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் சாக்கு மூட்டையில் இருந்து ரத்தம் வருவதாக கூறி போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அதை ஆய்வு செய்த போது அவர் உயிரிழந்து கிடப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட போது பல்வேறு திடுக்கிடும் தகவல் அடுத்தடுத்து வெளியானது. குறிப்பாக அவர் குடும்பத்துடன் பீகாரிலிருந்து சென்னைக்கு வந்ததும், இங்கு செக்யூரிட்டி வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்தது. அங்கு சென்று விசாரிக்கும் போதுதான் அவர் குடும்பத்தோடு மாயமானதும் தெரிய வந்தது. இதனையடுத்து குடும்பத்தில் உள்ள மற்றவர்களையும் தேடி இவர்கள் தொடர்புடைய நபர்கள் யார், இவரை யார் கொலை செய்தார்கள் என்று 7 பேரை பிடித்து போலீசார் முதற்கட்டமாக விசாரணை மேற்கொண்டார்கள். அதில் முதல் 3 பேரை பிடித்து விசாரணை செய்ததில் நாங்கள் குடும்பமாக அவர்களை கொலை செய்து விட்டோம் என்ற ஒரு பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்ததாக தகவல் வெளியானது. முதற்கட்டமாக கௌரவ்குமார் என்று கொலையான அந்த நபர் பாடி கிடைத்த நிலையில் தொடர்ந்து அவரது மனைவி குழந்தையின் உடலை கண்டுபிடிப்பதற்காக தீவிர தேடுதல் வேட்டையில் போலீசார் ஈடுபட்டு வந்தனர். இன்று காலைதான் குழந்தையின் உடல் கிடைக்கின்ற நிலையில் மனைவியின் உடலை தொடர்ந்து பெருங்குடி குப்பை கிடங்கு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கொலை வழக்கை பொறுத்தவரையில் தொடர்புடைய நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் மேலும் 2 நபர்களை தற்போது தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தற்போது வரை கைது செய்யப்பட்டவர்கள் 4 பேர் என்பது வெளியாயிருக்கிறது. இதே பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சிக்கந்தர் மற்றும் நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர், பிகாஸ் உள்ளிட்ட 4 பேர் தற்போது வெளியாயிருக்கிறது. இவர்களோடு சேர்த்து ஒரு 5 பேரை தற்போது போலீசார் கைது செய்திருப்பதாகவும், இவர்கள் சேர்ந்து ஒருவேளை பாலியல் பலாத்காரம் செய்து அந்த கௌரவ்குமார் என்பவரின் மனைவியை கொலை செய்திருக்கிறார்களா அல்லது வேற ஏதேனும் பணத்திற்காக கொலை செய்தாரா என்ற பல்வேறு கோணத்தில் தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த மனைவியின் உடல், அதாவது இறந்த கௌரவகுமாரின் மனைவி உடல் கிடைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளும் போதுதான் இறுதி கட்டமாக இது என்ன காரணத்திற்காக கொலை நடந்தது என்பதற்கு தெளிவாக தெரிய வரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணா, தகவல்களுக்கு நன்றி.